வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. நம்ம நேற்று இந்த கதையில் பார்த்தோம், உனக்கு வந்து இந்த ஒப்பந்த அடிப்படை அப்படிங்கிறதுல வேலை கிடைக்கிது அவங்களுக்கு, ஆசிரியர் வேலை. அதாவது பார்த்திங்கன்னா இவன் வந்து அந்த படிச்சுட்டு இருந்த காலத்தில் கூட தனக்கு அங்கே வந்து சேர்க்கையே நடைபெறலை அப்படிங்கிற நேரத்தில் கூட இவனுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோம், ஆசிரியராக இருக்கிறோம், அவன் ஒரு ஸ்கூலை விரும்பி அந்த ஸ்கூலில் நம்ம ஆசிரியராக இருந்துகிட்ருக்குறோம், எப்படி பாடம் நடத்துகிறோம், என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் எப்படி முன்னேறுறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அவனுக்கு காட்சிகளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது அவன் படிப்பதற்கு முன்னே ஆசிரியராகவே வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த காட்சிகள் இப்போ அது நினைவு நிஜமாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எது ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கிறோமோ, எது ஒன்றை காட்சிப்படுத்துகிறோமோ, அந்த காட்சிகள், அதாவது உண்மையாக அந்த உணர்வுகளை உருவாக்கக்கூடிய அந்த காட்சிகள் நமது வாழ்வில் மீண்டும் ஒரு முறை நிஜமாகும். அதுதான் அந்த காட்சிகளுடைய முக்கியமான பண்பே. அந்த வடிவத்தில் இன்றைக்கி அவன் வந்து மீண்டும் ஆசிரியராக ஒப்பந்த அடிப்படையில் பணியேற்கிறாங்க. பணியேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவன் வந்து கிட்டத்தட்ட வீட்டிலிருந்து ஒரு ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 70-80 கிலோமீட்டர் தூரத்தில் தான் தினசரி பேருந்தில் போய்ட்டு வரக்கூடிய ஒரு புதிய அனுபவம். இது ஒரு புதிய மாற்றம், புதிய அனுபவம். அந்த பள்ளிக்கு போகிறப்ப அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவங்க ஒரு மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு அன்பான நபராகவும் அவங்க இருக்கிறாங்க. அங்கிருந்து அவனுடைய அந்த பணிக்கான வாழ்க்கை தொடருது. அப்போ அவன் அந்த பிள்ளைங்களெல்லாம் பாடம் நடத்துகிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது, ஏன்னா இங்கே இதுக்கு முன்னாடி இந்த பணி, அதாவது படிப்பை முடிச்சுட்டு வந்தப்போ அவன் என்ன வாழ்க்கையில் நினச்சானோ அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் தற்காலிகமான வேலைகளில் இருந்தான். அப்போ அவன் நினச்ச அந்த நிஜம் வந்து கனவு வந்து நிஜமானது அதில். அப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உயர் வகுப்புகளுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு தருணம், நல்ல ஒரு பேர், நல்ல ஒரு இதோடு எடுத்துகிட்டு இருந்தப்போ இந்த பணி வந்து கீழ்நிலை வகுப்புகளுக்கு 1-2லேருந்து உள்ள வகுப்புகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அவனால் உடனடியாக அதுலேருந்து இதில் மாற்றிக்க முடியல. அப்போ இந்த மாதிரியான காலத்தின் சூழல்களில் ஐயோ எனக்கு என்னால் முடியாதுன்னு புலம்பாமல் அடுத்து என்ன பண்ணலாம், இந்த நிகழ்வு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் அதை அவனுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து சொல்லிக் கொடுக்கலாமோ அந்த விஷயங்களில் அவன் கவனம் செலுத்துகிறான். ஆனால் பிள்ளைங்களுக்கு அப்பையிலேருந்தே நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும், மாணவர்களுக்கு பாடத்தை விட படிப்பை விட நல்லொழுக்கங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல அவனுடைய கவனம் இருக்குது. அந்த பகுதிகளில் பொதுவாகவே குடி போதை அந்த பழக்கம் நிறைய இருக்கக்கூடிய மக்கள் பகுதி. அந்த பள்ளி சுற்று பகுதியிலெல்லாம் அது கிடக்குது. ஆனால் இவன் போனதுக்கு பிறகு அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அந்த பள்ளி வளாகமும் நல்லா இருக்குது. பள்ளி மாணவர்கள்ட்டையும் ஒரு நல்ல மாற்றம், நிறைய விடயங்களில் அவனுடைய மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வந்து வீட்டில் இருக்கும்பொழுது அந்த தலைமை ஆசிரியர் இது மாதிரி நான் வந்து பணி மாறுதல் பெற்றுட்டேன், அதனால் வந்து நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து சொல்லிவிட்டு அவங்க வச்சிட்றாங்க. போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இவன் ஒண்டியுமே அந்த பள்ளியை கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் வழிநடத்தக்கூடிய சூழல். புதிதாக பணியேற்று தலைமை ஆசிரியர் என்ற பொறுப்போடு அங்கே வந்து ஒரு 3 மாதங்கள். அப்போ அந்த மாணவர்களிடத்தில் இன்னும் சிறப்பாக அவன் என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் புதிதாக இவங்க ஊர்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர் அங்கேயே வர்றாங்க. அப்புறம் அந்த பள்ளிக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பள்ளியில் வந்து இன்னும் நல்ல கற்றல் முறைகளை நல்லா கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. எல்லாம் நிறைய மாற்றங்களோட அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கான கூட்டம் நடக்கிறப்ப அந்த கூட்டங்கள்லேயும் இவனுடைய கருத்துக்களை வந்து கொடுத்து கொண்டே இருந்தான். எப்படி இருக்கணும், என்ன மாதிரி நம்ம இருக்கணும், பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும், இந்த கல்வியில் என்னென்ன மாற்றங்கள், இதெல்லாம் அங்கேயும் கொடுத்துட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, திடீர்னு சூழல் பணி மாறுதல் பெற வேண்டி அந்த இடத்துல பணி ஏற்ற அந்த இடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அந்த வேளாங்கண்ணியிலேருந்து உள்ள ஒரு 12 கிலோமீட்டர், இவங்க வீட்டிலேருந்து 80 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அது பார்த்திங்க அப்படின்னா நீடூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்.
அவனுக்கு முதல் தலைமை ஆசிரியர் வேளாங்கண்ணியை சேர்ந்தவர், இரண்டாவது தலைமை ஆசிரியையும் வேளாங்கண்ணியை சேர்ந்தவர். இந்த வேளாங்கண்ணி அப்படிங்கிற இந்த விடயம் எதற்காக இவனுடைய வாழ்க்கையில் அங்கே இணைக்கப்படுது? இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு நிகழ்வையும் சரியாக செய்து கொண்டே இருக்கும், சரியாக நம்மளை இணைத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க யாருக்கிட்டையும் எளிதில் பழகக்கூடிய, அவர்கள் மீது உண்மையான அன்பை வைக்கக்கூடிய ஒரு நபராக இவன் இருக்கிறதுனால அவங்க மேலெல்லாம் ஒரு நல்ல மதிப்பு. அப்போ இவனை எல்லாருக்குமே அங்கே பிடிக்குது. அங்கே எல்லா ஆசிரியர்களும் இவருடைய பயிற்சியில் ஏதாவது எடுத்தாலும் அதை கவனமாக அதை கேட்பாங்க. அந்தளவுக்கு அந்த பயிற்சிகளும் இருக்கும். அப்போது இந்த பணி மாறுதல் போகும்பொழுது வேளாங்கண்ணிக்கு பக்கத்திலேயே ஒரு ஊர் செருதூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு வாய்ப்பு. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பள்ளியில் இருந்துட்டு இருக்கும்போது தான் அந்த பகுதியில் சுனாமி அப்படிங்கிற ஒரு ஆழி பேரலை வருது. அதில் நிறைய மாற்றங்கள், நிறைய மக்கள் சேதம் இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் ரொம்ப நாள் அந்த விடுமுறைக்கு பிறகு இவங்க பள்ளிக்கு போகும்பொழுது அப்பையும் கூட அந்த பீதி, பயம் இருந்துகிட்டே இருக்குது மக்கள்கிட்ட. இவன் அதை பற்றியெல்லாம் எதுவுமே பெருசாக பேசுகிறதில்ல. அது ஒரு இயற்கை சீற்றம் நடந்துச்சு, அவ்வளோதான், ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. என்னதான் நடந்தாலும் எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும், நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ கற்றுக்கணும். இந்த மாதிரியான மனப்பக்குவம் இல்லாமல் இவனுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. இவன் அதே போல் இவன் இந்த பள்ளிக்கு வர்றதுக்கு ஊர்லேருந்து வர முடியாதுன்னு இவன் மனதுக்குள் நினைத்த மாதிரியே அருகில் இருக்கிற கீழ்வேலூர்லேருந்து வரணும். அங்கே இவன் நினச்ச மாதிரியே 2 நபர்கள் இவங்க ஊர்லேருந்து ஒன்றா சேர்ந்து ஒரே அறை எடுத்து அந்த அறையில் தங்கியிருக்கிறாங்க 3 பேர். கிட்டத்தட்ட ஒரு 3 ஒன்றியங்களை கடந்து இந்த பள்ளிக்கு வர்றாங்க. தினசரி 3 ஒன்றியங்கள், 2 மாவட்டம் அப்படி கடந்து வந்துட்டுருக்குறாங்க. ஒரு நல்ல அனுபவம், நிறைய இயற்கை சூழல், இயற்கையான காலநிலை, மக்கள், வித்தியாசமான மக்களுடைய அணுகுமுறைகள், இதையெல்லாம் அவங்க பார்த்துட்டு அந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த பணி மாறுதல் பெறும்பொழுது அங்கே அந்த செருதூர் அப்படிங்கிற அந்த பள்ளிக்கு அங்கேருந்து வர்றான். அங்கே பணி மாறுதல் வாங்கினாலும் இவனுடைய ஒரு ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சென்டிமெண்ட்டாக சில விஷயங்கள் இவனுடைய வாழ்க்கையில் அது நடந்துகிட்டே இருக்கும். அப்போலேருந்து அதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கான். இவன் முதல்ல பணியேற்றது செவ்வாய்க்கிழமை, முதல்ல அந்த சம்பளம் வாங்கினது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நம்ம கவனித்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய ஒரு ஒற்றுமைகள் இருக்கும். நாம் வெற்றி பெற்ற தினமோ அல்லது நமக்கு நல்ல ஒரு இதை தந்த தினமோ ஒரே மாதிரியாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் பலம் சேர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கை முறையில் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப கவனமாக யோசிக்க ஆரம்பித்தான். நிறைய பயிற்சிகள், நிறைய தியானம், யோகா இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டு கொண்டே இருந்த அந்த நபர் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட அளவில் ஆசிரியர்களுக்கான இந்த யோகா தியானத்தை சொல்லிக் கொடுக்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது அவனுக்கு. அதை மறுக்காமல் அந்த பயிற்சியிலையும் அவங்க கலந்துக்கிறதுக்காக அவன் எந்த ஒரு பயிற்சி நம்மை நோக்கி வரும் பொழுதும், அதாவது எந்த ஒரு வாய்ப்பு வந்த பொழுதும் அவன் அதை வேண்டான்னு சொன்னதே இல்லை. ஏன் அப்படின்னா, அது தெரியுதோ தெரியலோ அதை எடுத்துக்கிட்டு அதில் இன்னும் எவ்வளோ தூரம் போகலாம், அதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவன் பார்க்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்தான். அந்த வகையில் இந்த சிறுதூருக்கு மாறுதல் வாங்கியிருந்தாலும் இங்கேருந்து வெளியாகலை. இந்த பள்ளியில் தான் இருந்துகிட்டு இருந்தான். நான் இந்த வாட்டி கட்டாயமாக நான் புதன்கிழமை தான் போகிறேன் அப்படின்னு. ஆனால் செவ்வாய்க்கிழமை அந்த பணியிடத்துக்கு வர வேண்டிய ஆசிரியர் வந்துட்டதுனால இவன் உண்மையிலேயே செவ்வாய்க்கிழமையே இங்கேருந்து வெளியாகி அங்கே போய் சேர வேண்டிய சூழல். அதே போன்று அடுத்த பள்ளிக்கு போனதும் அதே நாள் அங்கே போயிருந்த அங்கேயும் இந்த மாணவர்களுக்கு அது 6-7 ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக அங்கே தன்னுடைய பணியை தொடங்கி அற்புதமாக வளர ஆரம்பிச்சது. அங்கேயும் தன்னுடைய மாற்றங்கள், தன்னுடைய வேலையின் மூலமாக ஆசிரியர்கள்ட்டையும் எல்லார்ட்டையுமே ஒரு அன்போடு நடந்து, மாணவர்களிடத்திலும் ஒரு அன்போடு நடந்து ஒரு நேர்மறையான சிந்தனையை விதைக்கக்கூடிய ஒரு நபராக அங்கே இருந்துகிட்டு இருந்தான். அந்த சூழலில் தான் இந்த யோகா தியானம் சொல்லிக் கொடுக்க ஆழியாருக்கு 12 நாட்கள் அரசினுடைய உத்தரவிலேயே இவங்க போய் தங்கியிருந்தாங்க. அப்போ அங்கிருந்து அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு 12 நாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாள். ஏன்னா இவர் சிறு வயதிலிருந்து இந்த யோகா தியானத்தில் ஆர்வம் உள்ளது. அது குறித்து இன்னும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை வந்தது. அதையும் கற்றுக்கொண்டான். எல்லாவற்றிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. அதையெல்லாம் முழுசாக எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல முழுமையாக இருந்து அதை முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அவனிடம் இருந்தது. அதையெல்லாம் எடுத்துகிட்டு 12 நாள் முடித்து
பள்ளிக்கு வர்றாங்க. பள்ளிக்கு வந்து ஒரு சில வாரங்கள் பிறகு அது ஆசிரியர்களுக்கு கொடுக்க இவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அந்த மாதிரியான பயிற்சிகளை கொடுக்கின்ற பொழுது என்னென்ன சவால்கள் வந்தது, அதை கொடுக்குறப்ப இவங்க என்ன மாதிரியான மனநிலை இருந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பதிவில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.